தேவனுக்கு சொந்தமானவன் யாரெல்லாமோ அவன் தேவன் சொல்லுகிறத கேட்கிறான் என்றார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. சில வீட்டுல சில தகப்பனும் சரி தாயும் சரி சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்கல. வாட் மீன்ஸ்? அது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிள்ளைகள் சொந்தம் அல்ல. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு சொந்தமானவன் கர்த்தருக்கு சொல்லி கீழ்ப்படுகிறான். அப்போ உங்க பிள்ளை உங்களுக்கு சொந்தமா இருந்தாதான் உங்களுடைய பேச்சை கேட்கும். ஆமென். அப்ப என்னாச்சு? உங்க பிள்ளைங்கள்லாம் உங்க வார்த்தையை கேட்கல, வேற ஒரு வார்த்தையை கேட்குதுன்னா, அவங்க உலகத்தோடைய வார்த்தையினால பேசினவர்களுக்கு சொந்தமாயிட்டாங்க. அதனால தான் அவர்கள் தாயின் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் உலகத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஏன்னா பெத்ததுனால கீழ்ப்படி கிடையாது, சொந்தம் மட்டும்தான் கீழ்ப்படிய பண்ணும். நம்ம யாருக்கு சொந்தக்காரன் ஆகிறோமோ, இப்ப அவன் சொல்றதான் நம்முடைய ஜீவன்.